வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். நம்ம ப்ராங்க் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கிண்டலுக்கு ஃபோன் பண்ணுறது, ஒரு விளையாட்டுக்கு ஃபோன் பண்ணுறது, அந்த மாதிரி. ஆனால் சிங்கப்பூரில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ப்ராங்க் கால் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்க்கே பண்ணியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ராங்க் கால் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார், ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காரு. இவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ண உடனே அவங்க அங்கேருந்து எடுத்து ஹலோ திஸ் வுட்லேண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க அவங்க. ஆனால் இவர் பதில் சொல்ல மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி ஹலோ ஹலோம்பாங்க. இவர் அப்பவும் பேசாமல் இருப்பார். ஸோ அவங்க நினைப்பாங்க இது ஏதோ கால் கனெக்ட் ஆகலை போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இவரே ஃபோன் பண்ணார் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க திருப்பி எடுத்து ஹலோம்பாங்க. அப்போவும் பேசவே மாட்டார், அமைதியாக இருப்பார். இதே தான் இவர் பண்ணுறது பூரா. இதே தான் கிட்டத்தட்ட ஒன் வீக்கில் 1035 தடவை இந்த மாதிரி கால் பண்ணியிருக்காரு. அதான் ஏப்ரல் 21 ஏப்ரல் 28 வரைக்கும் இந்த வருஷம் 1035 தடவை பண்ணியிருக்காரு. நிறையா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது அம்மோக்யூன்னு ஒன்று இருக்குது, ஈஷூன்னு ஒன்று இருக்குது, கேலாங்கு, பெடோக்கு, இந்த ஸ்டேஷன்ஸுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது 7 நாளில் 1035னா ஒரு நாளைக்கு 150 வருது ஆவரேஜாக. 150 கால்ஸ் பர் டே பண்ணியிருக்காரு இவர். இதில் பெடோக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் மேக்ஸிமம் பண்ணியிருக்காரு. 425 கால் பண்ணியிருக்காராம் பெடோக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, போலீஸில் ஒரு ஸ்டேஜில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது நிஜமான கால் இல்லை. அதாவது போலீஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குங்க. இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு யாருமே பேசாமல் இருந்தாங்கனாக்கா அவங்க டபுள்யூ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, வீட்டில் பெண்மணியோ இல்லை யாரோ அவங்க மாட்டினாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கால் பண்ணக்கூடும். பண்ணிவிட்டு அவங்க பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா சுற்றி வர ஆளுங்க இருப்பாங்க, அதனால் இவங்க பேச மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போலீஸ்க்கு எப்படி ட்ரைனிங்னா, அவங்க இந்த மாதிரி கால் யாரும் பேசலைன்னா அவங்க அப்சர்வ் பண்ணணும், என்ன மாதிரி நாய்ஸ் எல்லாம் கேட்குது சரௌண்டிங்கில், இருமுறாங்களா, யாராவது நடக்கிற சவுண்டு, இதெல்லாம் அவங்க உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த கால் பண்ண பெண்மணியோ யாருக்காக இருந்தாலும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாருங்கம்மா, உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி ஃபோனில் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ டேப் பண்ணால் இவங்களுக்கு கேட்டுரும், அதனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க, ஆனால் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சு போச்சு இது ஏதோ ப்ராங்க் கால் அப்படின்னு. ஸோ 28 ஏப்ரலோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுது. எப்படியோ அந்த கிரவுண்ட் என்கொயரிஸு அப்புறம் அந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ட்ராக்கிங்லாம் பண்ணி அவர் கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் எல்லாமே ப்ராங்க் கால் பண்ணியிருக்காருன்னு. அப்புறம் முதல் வேலையாக அவரை கொண்டு போய் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் விடுறாங்க. விட்டுட்டு இவரை டெஸ்ட் பண்ணி இவருக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்கு கேட்டு சொல்லியிருக்கு. அதாவது ஐஎம்ஹெச்னு சொல்லுவோம், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்து, அங்கே சேர்த்து விட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அங்கே தான் இருக்கார் அவர். அப்புறம் அவரை பற்றி ரொம்ப அதிக பர்டிகுலர்ஸ் கொடுக்கல போலீஸில். அவர் பேர் ஒண்டி சொல்லியிருக்காங்க, ஃபூ சியா ஹோங் அப்படின்னு பேர். சிங்கப்பூரர் அவர். 36-37 வயசாகதான் அவருக்கு. ஸோ என்ன பேக்ரவுண்டு, எதுக்கு பண்ணார், அதெல்லாம் இன்னும் இன்ஃபர்மேஷன் அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல போலீஸில். இப்போதைக்கு என்கொயரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவர் மேலே எப்படி அவங்க குற்றம் சாட்ட முடியும்னு, அதாவது நார்மலாக நீங்கள் ப்ராங்க் கால் யாருக்கா பண்ணிங்கன்னா அது இட்ஸ் நாட் எ கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி ஆகாது. ஆனால் போலீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இது கிரிமினல் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட் திங் போலீஸ் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஸோ அவங்கள அந்த டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாமல் இவர் ஜாம் பண்ணிடுறாரு ஃபோனை. ஸோ ஒரு ஃபோன் பண்ணுறாரு, அவங்க எடுக்கிறாங்க, இவர் பதில் பேசுகிறதே இல்லை, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஃபோன் ஜாம் ஆகிடுது வைட்டலாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம் இது. அதனால் அந்த போலீஸ் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வேலை செய்ய விடாமல் ஒரு இன்கன்வீனியன்ஸ் பண்ணதுக்கு இவருக்கு அது மேலே ஒரு சார்ஜ் வரலாம். அதுக்கு 6 months ஜெயிலும் $2,500 ஃபைனும் போடக்கூடும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் நிறையா அந்த ஃபாரின் சிம் வச்சுருக்காரு.
ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ துபாய், லண்டன் அப்படி இப்படின்னு ஏதோ நம்பர்லாம் இருக்கும். அந்த சிம்மை எப்படி இவர் வாங்கினாருன்னு தெரில. அது மற்றவங்களோட சிம் போல் இருக்குது. அதை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ சிங்கப்பூரில் வந்து ஒரு ஆள் மற்றவங்களுடைய சிம்மை வச்சு ஃபோன் பண்ணி பண்ணாங்கன்னா அது ஒரு அஃபென்ஸு. ஸோ இவர் இது பண்ணதுனால இவருக்கு வந்து பெரிய தண்டனை கிடைக்கும். $10,000 வரைக்கும் ஃபைன் கிடைக்கும். 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும். அதனால் இவர் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணாரா இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்ணாரா என்னன்னு தெரில. இப்போ வந்து அடுத்தபடியாக 27th மே மாதம் தான் அடுத்த ஹியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி கேஸ் போகிறதுன்னு. ஸோ அது எப்படி போகுதோ பார்ப்போம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் திருப்பியும் இன்னொரு தடவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.